நாம பார்க்க போறது மொசாட். இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பினுடைய பெயர் மொசாட். உலகத்திலேயே உளவு பார்ப்பதுல மிகவும் கைதேர்ந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் யாரு அப்படின்னா இஸ்ரேலினுடைய மொசாட் தாங்க. 1951 இஸ்ரேல் இந்த உளவு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா உலக அளவுல இஸ்லாமிய நாடுகள் நிறைய இருக்கு, கிறிஸ்தவ நாடுகள் நிறைய இருக்கு. ஆனா யூத நாடு நாம மட்டும்தான் இருக்கோம். இவங்க எல்லாரை விட நாம போர்ல வெற்றி பெற முடியாது, தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்மளால யாரையும் வெற்றி பெற முடியாது. அப்போ நம்ம எப்படி மற்ற நாடுகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு அந்த நாடு யோசிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதிரி நாடு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நினைக்கிறத அடுத்த நிமிஷமே உலகத்துக்கு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அவங்களை அழிக்க முடியும். அப்ப நம்முடைய உளவு பிரிவை தான் நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தங்கள் நாட்டினுடைய வருமானத்துல 4இல் 1 பங்கு எதுக்கு செலவு பண்றாங்கன்னா இந்த மொசாட்டுக்கு தான் செலவு பண்றாங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2000 உளவாளிகள் தான் இருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து எப்படி இந்த வலைப்பின்னல் மூலமாக செய்திகள் பரிமாறப்படுது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. சமீபத்துல அந்த ஈராக்கினுடைய உச்சபட்ச தலைவரை அவருடைய அலுவலகத்திலேயே அவருடைய வீட்டிலேயே அவங்க குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொன்னாங்க. அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த உச்சபட்ச தலைவருக்கு பாத்தீங்கன்னா பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட அடுக்குக்கு மேல பாத்தீங்கன்னா இணையம் எதுவுமே செயல்படாது, எந்த விதமான தகவல் தொழில்நுட்பமும் செயலிழந்து போயிடும். அப்படிப்பட்ட அலைவீச்சுக்கள் கதிர்களை எல்லாம் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதாள அறைக்குள்ள கூட மிகச்சரியாக இஸ்ரேலினுடைய அந்த ஏவுகணை தாக்கி அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லோருமே மரணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இஸ்ரேல் எவ்வளவு துல்லியமாக அந்த உளவுத்துறையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. சமீபத்துல இந்தியா பாகிஸ்தான் போர்ல கூட பாத்தீங்கன்னாக்க நம்முடைய இராணுவம் வான்படை பாத்தீங்கன்னா மிக துல்லியமான தாக்குதலை ஒரு 20 நிமிடத்துக்குள்ள பாகிஸ்தான்ல நிகழ்த்திட்டு வந்தாங்க. அப்போ நம்ம எதன் மீது தாக்குதலை நடத்தணும்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை அழித்ததற்கு நோக்கம் அந்த கட்டடங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அங்க தீவிரவாதிகள் இருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தீவிரவாதிகள் எங்க இருக்காங்கன்னா முசாஃபராபாத்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல தங்கியிருக்காங்க. அதுவும் 4 அறைகள் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த அறையில தங்கியிருக்காங்கன்னு முதற்கொண்டு ரொம்ப துல்லியமான உளவுத்துறையினுடைய தகவல் வரப்போய்தான் நம்முடைய லேட்டிடியூடு அப்புறம் ஜிபிஎஸ் இந்த மாதிரி கருவிகளை வைத்து மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தி அவர்களை அழிக்க முடிந்தது இல்லையா. பொதுமக்கள் யாருக்கு எந்த சேதாரம் ஏற்படாம யாரு தேவையோ அவங்கள மட்டுமே அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஈராக் பல மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல பெரிய அடுக்குமாடிகளை நோக்கி தங்களுடைய ட்ரோன்களை ஏவி அவங்க அழிப்பதற்கு என்ன காரணம்னா இந்த உளவு பிரிவை சார்ந்த அதிகாரிகள் இப்பொழுது மக்களோடு மக்களாக கலந்து விட்டார்கள். தனியா இருந்தா அவங்களை அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு மக்கள் வாழக்கூடிய வணிக வளாகங்கள்ல ஹோட்டல்ஸ்ல அவங்க போய் தங்கும் போது அவங்கள தேடி இந்த ட்ரோன்கள் மூலமாக ஈராக்கினுடைய உளவுத்துறையின் தகவல் மூலமா தேடி அழிக்கிறதுனாலதான் அதுல பொதுமக்களும் இன்னைக்கு பாதிக்க துவங்கி இருக்கிறாங்கிறது தான் உண்மை. அவ்வளவு வலிமையான ஒரு உளவு படையை இஸ்ரேல் வச்சிருக்குதுங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னா அமெரிக்காவுக்கே அவங்களோட இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட போகுதுங்கிற செய்தியே அவங்களுக்கு தெரியாது இல்லையா. செப்டம்பர் 11ஆம் தேதி 2001 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்படுது அப்படிங்கிற அந்த செய்தியை அமெரிக்காக்கே 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதே இந்த மொசாட்டு தான். அப்போ அவங்களுடைய பென்டகன் தாக்கப்பட போகுதுங்கிறதே 1 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய விமானம் கடத்தப்பட போகுது அப்படிங்கிறதே 1 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இவ்வளவு சொல்லியுமே அமெரிக்காவால் அலர்ட் ஆகி அதை தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியலைன்னா மொசாட் எவ்வளவு வலிமையான உளவு பிரிவா இருக்குன்னு பாருங்க. அப்போ எல்லா அதிகார மையங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் பக்கத்துல இருக்கிறவரே அந்த இஸ்ரேலினுடைய உளவாளியா தான் இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு யாரு அவருன்னே கண்டுபிடிக்க முடியாது. யார் அந்த கடுப்பாடுங்கிற மாதிரி கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய உளவு இருக்கு அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு தேர்ந்த உளவாளிகளாக அவர்கள் இருப்பார்கள்னு பாருங்க இல்லையா. அறிவை பயன்படுத்திய ஒரு அறிவுபூர்வமான முன்னேறிய ஒரு சமூகமாக அந்த இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவு அந்த உளவுத்துறையில வெளிப்படுறதுங்கிறத மொசாட்ல நம்ம பார்க்கிறோம். இந்தியாவினுடைய உளவு பிரிவினுடைய பெயர் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய உளவு பிரிவு பாத்தீங்கன்னாக்கா ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு ஐபி, இன்டலெக்சுவல் பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னாக்கா ISI அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காலையும் இது போன்ற ஒரு உளவு அமைப்பு உண்டு. ரஷ்யால பாத்தீங்கன்னாக்கா KGB அப்படின்னு சொல்லுவாங்க. சீனால பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் ஒரு உளவு பிரிவு உண்டு. இப்படி எல்லா நாடுகள்லயும் உளவு பிரிவுகள் இருந்தாலும்
உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒண்ணு எதுன்னா மொசாட். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.